அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லுகிற அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இந்த அதிகாரத்திலே இந்த வசனத்தை சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அபிமெலேக்குக்கு முன்பாக அவர் வேஷம் மாறின போது, தாவீதை அவன் துரத்தி விட்ட போது, துரத்தப்படும் போது தாவீது பாடின அருமையான சங்கீதம் இது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் அவருடைய பிரகாசத்தினால, அவருடைய மகிமையினால, ஆண்டவருடைய வல்லமையினால உங்களை அவர் நிரப்புகிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பவருடைய முகங்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பும் போது நம்முடைய முகத்தில் ஒரு தெளிவை தருகிறார். நமக்குள்ள இருக்கிற பயங்கள், இருளான காரியங்கள், நமக்குள்ள இருக்கிற வேறுபாடான சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு, ஆண்டவர் நமக்கு பிரகாசமான ஒரு நல்ல முகத்தை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு தேவனாகிய கர்த்தரோடு கூட மோசே அந்த மலையிலே அவன் இடைப்பட்டு இறங்கின போது மோசேயுடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரகாசமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று காத்திருந்து ஆண்டவரோடு கூட உங்களுடைய நேரத்தை செலவு பண்றீங்களோ, உடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளிலே, போராட்டங்களிலே, பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய முகத்தை ஆண்டவர் தெய்வீக பிரசன்னத்தினால, பிரகாசத்தினால நிரப்பி உங்களை வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பிரசன்னத்தினால நிரப்புவீராக, வெட்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்வீராக. உடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்துவீராக.